ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பாலிட்டியில் 9th பாலிட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க அதில் 3rd லெசன் மனித உரிமைகள் பார்ப்போம். இதில் என்னென்ன படிக்குன்னு சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஓகேவா? 1893ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் நாள் தென்னாப்பிரிக்காவில் பிட்டோரியா என்ற இடத்திற்கு தொடர்வண்டியில் முதல் வகுப்பில் வெள்ளையர் அல்லாத ஒருவர் பயணம் செய்து கொண்டிருந்தார். யார்? காந்தி போயிருப்பாங்க. அப்போ வந்து அவர் தள்ளிவிடப்பட்டிருப்பார். ஓகேவா? நிறத்தின் அடிப்படையில் பாகுபாடு காமிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எந்த இயர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 1893 ஜூன் மாதம் 7ஆம் தேதி. ஓகேவா? எங்கேயும் தள்ளி விட்டாங்கிறது நோட் பண்ணிக்கிங்க. சாரி, அதை இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள். ப்ரீட்டல் மார்க்ஸ் வச்சுருக்காங்க. ரயில் வண்டி நிலையத்தில் அமைக்கப்பட்ட நினைவு கல்வெட்டு. ஓகேவா? எப்போ இந்த காந்தி வந்து வெளியேற்றினாங்க, நிறத்த அடிப்படையில் வந்து பாட்டிருப்பாங்க அப்படிங்கிறது. மனித உரிமை என்னென்னு கொடுத்துறாங்க. அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. மனித உரிமை நாள் ஒவ்வொரு வருடம் டிசம்பர் 10ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. நிறைய தாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் இதை நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஐநா வந்து சபை எப்போ உருவாக்குனாங்க? அக்டோபர் 24, 1945. ஓகேவா? இதுவும் முக்கியம். ஓகேவா? அக்டோபர் 24, 1945. ஓகேவா? இன ஒதுக்கல் முறையில் வந்து 27 வருடம் சிறை இருந்தவர் வந்து மண்டேலா. ஓகேவா? அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் அதிபராகவே ஆயிருப்பார். அதையும் கொடுத்துருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு உலகளாவிய மனித உரிமை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 30 உறுப்புகள் இருக்குது. ஓகேவா? 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 10ஆம் ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஐநா பொது சபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த பேரறிக்கை 30 ஆர்டிகளாக இருக்குது. ஓகேவா? சமூக, பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள், குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. ரொம்ப முக்கியம். இல்லை அந்த உறுப்பும் அந்த இயரு அந்த டேட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள். ஓகேவா? நம்ம அடிப்படை உரிமை ஆல்ரெடி தெரியல. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய உரிமை நம்ம 10th புக்கில் படிச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் லெசனில் சிறுபான்மையர் பண்பாடு மற்றும் கல்வி உரிமை, அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமை. ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளான்ஸ் மட்டும் ரீட் விட்டுங்க. இது ரொம்ப முக்கியம் கிடையாது. ஓகேவா? இதை நான் முக்கியம்தான். அது இந்த ஆர்வம் நமக்கு ஆல்ரெடி 10th படித்ததுனால இதில் வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் ரீட் விட்டுங்க. அவ்வளோதான். ஓகேவா? முக்கியம்தான் அது. நெக்ஸ்ட்டு வந்து மனித உரிமைக்கும் அடிப்படை உரிமைக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்துக்குங்க. அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமை ஆர்டிக்கல் 32 அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அடிப்படை கடமைகள் 1976 42வது சட்டத்தில் எழுக்கிறாங்க. ஓகேவா? மொத்தம் 11 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அது அப்படியே ஒரு கிளான்ஸ் ரீட் விட்டுங்க. ஆனால் அடிப்படை கடமைகள் வந்து ரொம்ப முக்கியம்தான். ஓகேவா? ஒரு 3 கடமை கரெக்டாக கொடுத்துட்டு ஒன்று தப்பாக கேட்கலாம். அதனால் படிச்சிங்க. இந்த 11 பாயிண்ட்டு ரொம்ப முக்கியம். ஓகேவா? 9th புக்கு இது. 11 பாயிண்ட்டு முக்கியம். ஓகேவா? அடுத்தது மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலனை பராமரிக்க 2007ஆம் ஆண்டு சட்டமாக இயற்றப்பட்டது. ஓகேவா? மூத்த குடிமக்கள் சட்டம் இது முக்கியம். எத்தனாவது? 2007 இயர் மாற்றிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இந்திய மனித உரிமை ஆணையம் எப்போ உருவாக்குறாங்கன்னு பார்த்துங்க. 1993 அக்டோபர் 12. 1993 அக்டோபர் 12. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க நிறைய தாட்டி. ஓகேவா? அவங்களோட பணிகள் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிங்க. மாநில மருத்துவ உரிமை ஆணையம் எப்போ உருவாக்குறாங்கன்னு பார்த்துங்க. மாநில மருத்துவ உரிமை ஆணையம் டேட் கொடுக்கல. 1994 நினைக்கிறேன். ஓகேவா? ஒரு தாட்டி கூகுளில் செக் பண்ணிக்கிங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து மாநிலத்தை உருவாக்கியிருப்பாங்க. மாநில மனித உரிமைகள் ஆணையம். ஓகேவா? 1993 உருவாக்குனாங்களோ அதை பேஸ் வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. அவங்களோட வரையறை, இவங்க வந்து எந்த லிமிட்டுக்குள்ளே விசாரிக்கணும், எவ்வளோ வரையும் இவங்க தண்டனை கொடுக்கலாம், எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைகளுக்கான உரிமை. குழந்தைகள் ஐநாவில் வந்து குழந்தைகளுக்கான உரிமை வந்து 1989 நவம்பர் 20ஆம் நாள் அறிவித்தாங்க. ஓகேவா? 18 வயசு கீழே இருக்க எல்லாருமே வந்து குழந்தைகள் தான். குழந்தைகளுக்கான உரிமை வந்து வாழ்வதற்கான உரிமை, குடும்பச் சூழலுக்கான உரிமை, கல்விக்கான உரிமை, சமூக பாதுகாப்பு உரிமை, பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை, விற்பது மற்றும் கடத்தலுக்கு எதிரான உரிமை, குழந்தை உழைப்பு முறை மற்றும் போன்ற மற்ற சுரண்டலுக்கான உரிமை. ஓகேவா? இதெல்லாம் அப்படியே ஒரு கிளான்ஸ் மட்டும் படிச்சிங்க. இதில் ரொம்ப வந்து அப்படியே நம்ம தேரி மாதிரி தான் இருக்கும். குழந்தைகள் வந்து எப்படி பாதுகாக்கணும் என்ன அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 2009ஆம் ஆண்டு இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. இது முக்கியம். ஓகேவா? ஆபத்து காலத்தில் காவலன் SOS சேவல்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? இதில் வந்து நம்ம பெண்கள் வந்து இப்போ நம்மளை பாதுகாத்துக்கலாம் அந்த ஆப்பை நம்ம வச்சுக்கிட்டோம்னா. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. போஸ்கோ சட்டம் 2012ஆம் ஆண்டு வராங்க. 18 வயசு கீழே இருக்கவங்க வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து குழந்தைகளை பாதுகாத்து அவங்களுக்கு தகுந்த தண்டனை எடுக்கிறது அப்படிங்கிறதான் போஸ்கோ சட்டம். அது என்னென்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து 24 மணி நேர கட்டணமில்லா துறை செலவு 1098 குழந்தைகளை பாதுகாக்கிறது நோட் பண்ணி வச்சுங்க. 1098. இளமையை காப்பாற்றும் இயக்கம் கைலாஷ் சத்யார்த்தி. ஓகேவா? இது 6th தமிழ் புக்கில் இருக்கும் இவரை பற்றி.
ஓகேவா? அவர் எப்போ பயன் பண்ணார், எத்தனை குழந்தைகளை காப்பாற்றிருக்காரு எல்லாமே இருக்கும். அதை பற்றி நோட் பண்ணிக்கிங்க. இந்திய அரசியலமைப்பில் குழந்தைகளுக்கான உரிமை பிரிவு 24 இருக்குது, 45 இருக்குது. 14 வயது விட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகள் ஈடுபடுத்தக்கூடாது. பிரிவு 45 14 வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளும் அளிக்கப்பட வேண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பெண்களுக்கான உரிமைகள். இந்தியாவில் பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. ஓகேவா? பெண்களுக்கு மூதாதையர் சொத்துல பங்கு உண்டு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு சொல்லிட்டாங்க 1989. மத்திய அரசாங்கம் 2005 தான் சொன்னாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பெண் தொழிலாளர்கள் நலத்தை பற்றி டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்தது இடஒதுக்கீடு. 69% இடஒதுக்கீடு எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம். இது சிலபஸில் கவர் ஆகும். 2005 அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. ஓகேவா? அது உருவாக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம். எந்ததுலேருந்து நம்ம வந்து 30 நாளுக்குள்ளே நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் இது பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸப்ட் சில டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நம்ம வாங்க முடியாது டேட்டா. உளவுத்துறை, எல்லை பாதுகாப்பு படை, மத்திய சேம காவல் படை மற்றும் உளவுத்துறை பணியகம் ஆகிய அமைப்புகள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. மிச்சப்படி நம்ம ஒரு லெட்டர் போட்டோம்னா நம்ம என்ன தகவல்னாலும் தேர்ந்து வாங்கிக்கலாம். அதாவது அரசு ஆஃபீஸில். ஓகேவா? இந்த இது மட்டும் கிடையாது, இந்த 4 ஆஃபீஸ் மட்டும் வாங்க முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேரளாவில் வந்து துணிக்காலில் வேலை பார்த்தவங்க நின்றுட்டு வேலை பார்க்கறதுக்கான போராட்டம் பண்ணி இது வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிஆர் அம்பேத்கர் தொழிலாளர் நலனுக்காக என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்துங்க. அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் ரீட் விட்டுங்க. அதுலேருந்து கேள்வி கேட்க வாய்ப்புகள் கம்மி. நெக்ஸ்ட்டு வந்து தொழிலாளரோட உரிமைகள் 39B இரு பாலினத்திற்கும் சம வேலைக்கு சம ஊதியம். ஓகேவா? ஆண் பெண் என்று டிஃப்ரென்ஸ் கிடையாது, 2 பேருக்கும் சமமான சம்பளம் கொடுக்கணும். இது 39B. அடுத்தது இங்கே பாருங்க, ஜான் எஃப் கென்னடி வந்து சொல்லிப்பாரு, ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படுவது ஒவ்வொரு மனிதனும் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நோட் பண்ணிங்க. அவ்வளோதான் மனித உரிமைகளை பற்றி இருக்குது. இந்த பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் தான். எல்லாத்தையுமே படிச்சிங்க. எந்த இயர் எந்த நம்பர் எப்போ என்ன நடந்துச்சு அதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.